உள்ள கிராமம் ரைட்டர் கி. ராஜநாராயணன். இந்த நாவலை பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் சொன்னாங்க இந்த நாவல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. முழுசாக படிச்சிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு கிராமம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த நாவலை படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு கிராமத்தை விட்டு பிரிஞ்சால் எந்த மாதிரி ஒரு உணர்வு வருமோ அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குது. அந்தளவுக்கு இந்த கதையோட நம்ம ஒன்றி போயிடுவோம். நாராயணன் எழுதின முதல் நாவல், முதல் பதிப்பு 1976 வெளிவந்திருக்கு. இந்த கதையில் 2 கதை இருக்குது. ஒன்று வந்து ப்ரெசண்ட்டில் நடக்கிறது, இன்னொன்று வந்து பாஸ்டில் நடக்கிற கதை. கதையோட தொடக்கத்திலேயே ரைட்டர் நம்மளுக்கு இந்த கிராமத்தை அறிமுகப்படுத்தி வச்சிடுறாரு. அந்த கிராமத்தில் இருக்கிற ஊரணியில் ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நிகழும். அந்த சம்பவத்திலிருந்து ஒரு கதை ப்ரெசண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஊரில் கோட்டை வீடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கும். அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு. அந்த வீட்டில் 7 சகோதரர்கள் இருப்பாங்க. அந்த 7 சகோதரர்களுக்கு ஒரு கொள்ளுப்பாட்டி இருப்பாங்க. அந்த கொள்ளுப்பாட்டி இவங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை தான் இந்த கிராமம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதை. இப்படி ப்ரெசண்ட்டில் நடக்கிற கதையும் பாஸ்டில் நடக்கிற கதையும் ரெண்டும் மாறி மாறி வரனால படிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு கதை படிக்கிறோம் அப்படின்னா முதல் 10-20 பக்கங்கள் படித்ததுக்கப்புறம் தான் அந்த கதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல் 2 பக்கத்தை படித்த உடனேயே இந்த கதைக்குள்ளே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. குறிப்பாக இந்த ரைட்டர் இந்த கிராமத்தை அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முதல் 2 பக்கம் எல்லாமே ஒரு கவிதை நடையோடு இருக்கும். சில வரிகளை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. முதல் வரியை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, கிராமம் ஆழ்ந்த தூக்கத்தில் லயித்திருந்தது. நான் சொல்கிற கிராமம் இப்போ தூங்கிட்டு இருக்கு. சொல்கிற டைம் மிட்நைட். அங்கே இருந்து கதையை ஆரம்பிக்கிறாரு. நிலவு பட்டாய் பிரகாசித்து குளிர்ந்து கொண்டிருந்தது. மேல்காற்று அப்பொழுதுதான் ஓய்ந்து கொண்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவிதை நடையோடு இருக்கும். இப்படி நடு இரவிலிருந்து விடியும் வர ஒரு கிராமத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி எழுதியிருப்பார். குறிப்பாக ஒரு நிகழ்வு என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. நடு இரவில் நிசப்தமாக இருந்த கிராமம் விடியும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சில சப்தங்கள் வர ஆரம்பிக்கும். அதில் ஒரு சப்தம் அவர் ரொம்ப நோட் பண்ணி எழுதியிருக்காரு. உரலில் பருத்தி கொட்டையை போட்டு ஆட்டுவாங்க, அந்த சத்தமெல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நோட் பண்ணி எழுதியிருக்காரு. கண்டிப்பாக படித்து பாருங்கள். இது படிக்கும்போது ரொம்ப நீங்கள் ரசித்து படிப்பீங்க. அப்புறம் தீவட்டி கொள்ளைக்காரங்க அந்த கோட்டை வீட்டில் ஒரு நாள் கொள்ளையடிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொள்ளுப்பாட்டி அவங்களோட 7 கொள்ளு பேரன்களுக்கு கதை சொல்கிறது நம்ம தாத்தா பாட்டி கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். அவங்க எங்கே இருந்தாங்க, எதனால் இப்போ இருக்கிற இந்த கோபல கிராமத்துக்கு வந்தாங்க, அவங்க வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இங்கே வந்து இந்த கோபல கிராமத்தை உருவாக்கின விதம் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் வர்ற மனிதர்கள், அவங்களோட பெயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அவங்க எப்படி உழவு தொழில் செஞ்சாங்க, எல்லாமே நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த கதையில் வர்ற மனிதர்கள், விலங்குகள், மரங்கள் எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரியாது இருக்கும். ஸோ நிறைய கற்றுக்குவோம் நம்ம. இந்த நாவலை நான் ஏன் படிக்கணும்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா 3 பாயிண்ட் நான் சொல்லுவேன். முதல் பாயிண்ட், ஒரு கிராமம் உருவாகும்போது அது எப்படி இருக்கும், அதோட தொடக்கப்புள்ளி எப்படி இருக்கும், அதை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாவலை படிக்கலாம். 2வது பாயிண்ட், நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டேலாம் நிறைய கதைகள் கேட்டிருப்போம். அது எல்லாமே ஒரு உயிரோட்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு கதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நாவலை நீங்கள் படிக்கலாம். 3வது பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு படிக்கிற ஹேபிட் இருக்குது, ஆனால் நான் விட்டுட்டேன், எனக்கு டைமே இல்லை, ஆனால் ரீஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் இப்போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நாவலை சூஸ் பண்ணலாம். இது ஒரு பெரிய நாவலும் இல்லை, ஒரு குறு நாவலும் இல்லை, ஒரு மீடியமான நாவல். 200 பேஜ் இருக்குது. தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பேஜ் படிச்சிங்கனாலும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஒரு மன நிறைவு தரும். கண்டிப்பாக படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.